எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் இன்னைக்கு கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் ரோட்டு கடை காளான் தான் செஞ்சு காட்ட போறேன். மறக்காம லக்ஷ்மி வீட்டு பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரோட்டு கடை காளான் பிடிக்காதீங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரோட்டு கடை காளான் செய்கிறதுக்காக ஒரு பேக்கெட் காளானை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தள்ளுண்டியில் கிடைக்கிற அதே டேஸ்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா முட்டைகோஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காளான் வந்து நம்ம ஒரு கப் எடுத்தோம், அதே கப்பில் தான் வந்து முட்டைக்கோஸ் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதே டேஸ்ட் அப்படியே இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பத்துலாம் அப்புறமேல் பிணைஞ்சி பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எதுவும் தண்ணி தொளிக்க வேண்டாம், சும்மா எல்லாத்தையும் வந்து ஒரு ரஃபாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் வந்து மசாலா வந்து ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒட்டுக்கு நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண தான் அது நல்லா பைண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மற்ற இதுக்கு வந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம். போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும், அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்பப்போ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்களும் இது வீட்டில் வந்து மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 மினிட்ஸ் ஆகும். அவ்வளோதான், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து எடுத்துக்கலாம். மீதி இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீதி இருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து கடாயை வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனாலே போதும். தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பெரிய கிளாஸில் 1.5 கிளாஸ் நான் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம சாஸில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஆனால் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். இப்போ நல்லா எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ரோட்டு கடை காளான் பிடிக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண அதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், ரோட்டு கடை காளான் வந்து ரெடி ஆகிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டு கடையில் வந்து காளான் வாங்கி சாப்பிடுவோம் பார்த்திங்கன்னா அதே டேஸ்ட் அப்படியே இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே வந்து மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு கொத்தமல்லி தலையும் அதே மாதிரி தூவி சாப்பிட்டு பாருங்கள். அப்பப்போ டேஸ்ட் வந்து வேறு லெவல். நீங்களும் இனிமேல் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத நிறுத்திட்டு இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேறு எதாவது ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அந்த ரெசிபி வந்து செஞ்சு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். கீப் சப்போர்ட்டிங் மை பேஜ்.